ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கதை கேளு கதை கேளு. நான் வித்யா. கமலாவும் நானும் தொடரின் 15வது கடுகு தாளிப்பு. கமலாவும் எலியும். இரவு மணி 12 இருக்கும். 7 ஸ்வரங்களையும் தாண்டி என் அருமை மனைவி கமலா புதிதாக கண்டுபிடித்திருந்த 8வது ஸ்வரத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். எனக்கு தூக்கம் வரவில்லை. அதற்கு காரணம், முதல் நாள் அவளுடைய அருமை தம்பி தொச்சு அத்திம்பேர் 2000 லோன் வேணும் என்று கேட்டிருந்தான். அவன் இங்கிலீஷில் பேசினால் கடன் கேட்கப் போகிறான் என்று அர்த்தம். அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த போது சமையலறையிலிருந்து டமால் என்று ஒரு ஓசை. ஏதோ ஒரு பாத்திரம் விழுந்து உருண்டோடிய ஓசை. கமலா சட்டென்று விழித்துக் கொண்டு, என்ன சமையலறையில நீங்க ஏதாவது பூனை காரியம் பண்ணிட்டு இருக்கேளா என்று கேட்டாள். பூனை காரியமும் இல்ல, பானை காரியமும் இல்ல, சமையலறையில ஏதோ பாத்திரம் விழுந்திருக்கு என்றேன். பாத்திரம் எப்படி தானா விழும்? எலியாத்தான் இருக்கும். முதல்ல சமையல் ரூம கதவை இழுத்து மூடிட்டு வாங்கோ என்றாள். அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு மூடிவிட்டு வந்தேன். மீண்டும் 1 மணி நேரத்திற்கு பிறகு மற்றொரு பாத்திரம் விழுந்த ஓசை. நாசமா போற எலி ஜன்னல் வழியா ஓடி போகாம பிராண வாங்குறது. முதல்ல எலிய விரட்ட பாருங்கோ. போன வருஷம் எலி வந்ததே, அப்ப என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். சரிதான், பொங்கலுக்கு பட்டுப்புடவை வேணும்னு நீ நேத்தி கேட்டதே மறந்து போயிடுது. போன வருஷம் எலி வந்ததா எனக்கு ஞாபகம் இருக்க போறது என்று கேட்டேன். ஆமாமா, எப்படி ஞாபகம் இருக்கும்னு. அந்த எலி உங்க அம்மாவோட பட்டுப்புடவைய ரிப்பனா கடிச்சு குதறி போட்டதும், என்னவோ நான் வளர்த்த எலிதான் புடவைய பாழ் பண்ணிட்டா மாதிரி உங்க அம்மா வாய்க்கு வந்த வசவுகளையும் ஏன் வாய்க்கு வராத வசவுகளையும் எனக்கு அர்ச்சனை பண்ணினாலே, அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? விளம்பர இடைவேளைக்கு நிறுத்துவது மாதிரி அவள் பேச்சை, அதாவது ஏச்சை நிறுத்த அப்போது மற்றொரு கதாபாத்திரம் விழுந்து ஓசைப்படுத்தியது. பாத்தீங்களா இந்த எலி பண்ற பாட்ட? பாத்திரம்லாம் பாழ். முதல்ல போய் எலிப்பொறி வாங்கிட்டு வாங்கோ என்றாள். கமலா, இப்பவே போய் எலிப்பொறி வாங்கிட்டு வந்துடுவேன். 24 மணி நேர எலிப்பொறி ஷாப் இருக்கான்னு தெரியலையே என்றேன். பொறி பறந்தது கமலாவின் கண்களில். விடிஞ்சப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் சாந்தமாக. அளவுக்கு மிஞ்சினால் கோபமும் பாசமாகி விடுமோ? பார்த்து நல்ல எலிப்பொறியா வாங்கிட்டு வாங்கோ என்று கமலா சொன்னாள். எலிப்பொறி எங்கு கிடைக்கும் என்பது தெரியாததால் பல கடைகளில் ஏறி இறங்கினேன். ஒரு வாராக ஒரு எலிப்பொறியை அதன் மூடி, கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ள இடம், நீளம், அகலம் ஆகியவை வாஸ்து பிரகாரம் உள்ளனவா என்று சரிபார்த்து வாங்கி வந்தேன். ஒன்றுமில்லை. கமலாவுக்கு வாஸ்து பித்து. தும்ம வேண்டுமானாலும் கூட வாஸ்துவை அனுசரித்து வடகிழக்கு மூலையை பார்த்துத்தான் தும்முவாள். எலிப்பொறியை பார்த்ததுமே அப்போதே எலியை பிடித்து விட்டதைப் போல கமலாவுக்கு குஷி ஏற்பட்டது. இப்பவே போய் போலி பண்றேன் என்றாள். என்ன கமலா, எலிப்பொறி வாங்கினதுக்காக ஸ்வீட் பண்ணி கொண்டாடணுமா என்ன? உங்க வளரலுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்ல என்று சொல்லிவிட்டு போலி தயாரிப்பில் இறங்கினாள். அன்றிரவு போலி துண்டை எலிப்பொறியில் வைத்துவிட்டு கமலா படுத்து தூங்கிவிட்டாள். எலிக்கு தொந்தரவாக இருக்கும் என்றோ என்னவோ அவள் குரட்டையும் விடவில்லை. அந்த சமயத்தில் தெருவில் குப்பை லாரி போக எங்கள் பிளாட் வெடவெட என்று நடுங்கியது. அடுத்த கணமே டமால் என்று எலிப்பொறியின் கதவு மூடும் ஓசை கேட்டது. கமலா சற்றென்று விழித்து எழுந்து, எலி விழுந்துடுத்தோ என்றாள். ஏதோ லாட்டரியில் பரிசு விழுந்து விட்ட மாதிரி. கிச்சனுக்குள் போய் பார்த்தாள். பொறியில் எலி இல்லை. எலி இல்லையே, ஆச்சரியமா இருக்கே என்றாள். கமலா, லாரி போனப்போ வீடு குலுங்கிடுத்து, மூடி தானாக மூடின்றுத்து. இருக்கும் இருக்கும். சரி, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ. பேசாம குப்பலாரி வராத இடத்துல பிளாட் வாங்கிட்டு குடி போயிடலாம்.
ம் என்றேன். கமலா லேசர் பார்வையை வீச நான் அம்பேலானேன். மறுநாள் மசால் வடை செய்து வைத்தாள். அன்றும் எலி வரவில்லை. மறுநாள் தோசை வைத்தாள். பலனில்லை. மறுநாள் அதிரசம் செய்து வைத்தாள். விழவில்லை. எலிக்கு டயபிட்டிஸோ என்னவோ என்று நினைத்தேனே தவிர சொல்லவில்லை. சனியம் பிடிச்ச எலி, எப்படி பிடிக்கிறதுனே தெரியலையே என்று கமலா அலுத்துக் கொண்டாள். எலி பிடிக்க எளிய வழி என்று ஏதாவது புத்தகம் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று நான் சொல்ல நினைத்தேன். ஆனால் சொல்லவில்லை. எலிமெண்டரி பள்ளி ஆசிரியர்களை கேட்டு பார்க்கட்டுமா என்று கேட்க நினைத்து அடக்கிக் கொண்டேன். அன்று இரவு வழக்கம் போல எலி ஓசை கேட்டதும் கமலா என்னை எழுப்பினாள். இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, சமையலறையையும் பரணையும் காலி பண்ணி எலிய துரத்தாட்டா என் காதை அறுத்து கொடுக்கிறேன். வைரத்தோட தானே என்று கேட்க நினைத்து வழக்கம் போல் கேட்கவில்லை. ஆனால் கமலா, இந்த ராத்திரி இல்லையா என்று கெஞ்சலாக கேட்டேன். சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் எடுத்து வைக்கிறேன் எரிச்சலாக சொன்னாள். பாத்திர ஷெல்ஃபில் மேல் தட்டிலிருந்து பாத்திரத்தை எடுத்தாள். கை தவறி அந்த பாத்திரம் கீழே விழுந்து மேடையின் கீழே இருந்த சிலிண்டரின் மேல் மோத திடீரென்று ஓர் எலி எங்கிருந்தோ வெளிவந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாவற்றையும் செய்து ஒரே தாவாக தாவி ஜன்னல் வழியாக வெளியே ஓடிவிட்டது. இப்போது எங்கள் வீட்டில் எலி மட்டுமல்ல, காற்று கூட உள்ளே வர முடியாதபடி சமையலறை ஜன்னல்கள், வெண்டிலேட்டர்கள் ஆகியவற்றை கமலா அடைத்து விட்டாள். பழையபடி கமலா நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாள். எனக்குத்தான் தூக்கம் வரவில்லை. காரணம், கமலாவிடும் குரட்டையின் டெசிபல் 2 மடங்காக அதிகரித்து விட்டது. கமலாவும் நானும் தொடரின் 16வது கடுகு தாளிப்பு. கமலாவும் கார கமெண்ட்ஸும். என் அம்மாவிடமிருந்து கடிதம் வந்தாலே எனக்கு அலர்ஜி. அம்மாவின் கடிதத்தை கமலாவிற்கு உரக்க படிக்க வேண்டும். இது என் மனைவியின் கட்டளை. ஒரு நாள் நடந்ததை கேளுங்கள். கையில் கைக்குட்டை தயாராக வைத்திருக்கிறீர்களா? கமலா, அம்மா கிட்டேந்து லெட்டர் என்றேன். இப்படி கொடுங்கோ. பாவம் இந்த அம்மா, எதுக்கு சாலேஸ்வர கண்ணோட கஷ்டப்பட்டு லெட்டர் எழுதுறாளோ? பெத்த மனசு இல்லையா என்று அவள் கூறும்போதே இடைமறித்து, உங்கம்மா கிட்டேந்து இல்ல, எங்கம்மா கிட்டேந்து லெட்டர் என்றேன். அத முதல்லயே சொல்லக்கூடாதா? படிங்கோ. 1000 கை நடுக்கல் இருந்தாலும் கரெக்டா வாரா வாரம் லெட்டர் எழுதிருவாளே உங்க அம்மா. எவ்வளவு பணம் வேணுமா? படிங்கோ என்றாள். ஆசீர்வாதம், நீ சௌக்கியமா? இதற்கு கமலா, பிள்ளை சௌக்கியமான்னு தான் கேட்கறா. நான் ஒருத்தி இருக்கேனே, அது நினைவே இருக்காதே. தான், தம் பிள்ளை, தம் பேரன், தம் பேத்தி எல்லாரும் சௌக்கியமா இருந்தா போறோம். 1000 இருந்தாலும் நான் அசல் தானே. கமலா சௌக்கியமா? அதிசயமா இருக்கே, கை தவறி எழுதிட்டாளா? நீ வாங்கி அனுப்பிய கம்பளி ஷால் நன்றாக இருக்கிறது. இருக்காதா என்ன? மாசம் மாசம் அம்மாவுக்கு மணி ஆர்டர் பண்றது போதாதுன்னு போனஸ் மாதிரி இப்படி ஏதாவது சாமான் அனுப்பினா நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? உன் கம்பளியை உபயோகித்துக் கொண்டு வருகிறேன். அட அநியாயமே, ஃப்ரீயாக வந்ததுன்னு இந்த கத்திரி வெயிலுமா கம்பளி போத்துட்டு தூங்குறா? கம்பளியை பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப ஒசத்தியா இருக்கேன்னு சொல்றா. 175 ரூபாய் கொடுத்தா எப்படி இருக்குமா? இவ்வளவு நைஸா இருக்கே, நாள் பட உழைக்குமான்னு கேக்குறா. நாள் பட உழைக்கணும்னா, ஆயுசுக்கும் உழைக்கணும்னா கோணியில தான் ஷால் தைச்சுக்கணும். நாசுக்கா வச்சுண்டா எல்லாம் உழைக்கும். பேரம் பேத்திங்க சரியான பிசாசுங்க. அதுங்க இழையா பிச்சிடுமே. அதுங்க இருக்கிற இடத்துல ஷாலை கொண்டு வரக்கூடாது. ஸ்டீல் நூல்ல ஷால் யாரும் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல.
எதிர் வீட்டு காமு மாமி இதே மாதிரி ஒண்ணு வேணும்னு எழுத சொன்னாள். பணம் கொடுத்துடுறாளாம். அதானே கேட்டேன். காமுவுக்கு, சரோஜாவுக்கு, மைதிலிக்கு, பத்மாவுக்கு, ருக்மணிக்கு இனி ஆர்டர் மேல ஆர்டர் குவியும். பணம் கொடுத்துடுறாளாம். ஆஹா, ஷாலை நீங்க வாங்கி அனுப்பினா அங்க பணம் கொடுத்துருவா. ஆனா பணம் நம்ம கைக்கு வராதே. உங்க அம்மாவுக்கு இது ஊக்க போனஸ். நூத்தன் ஸ்டவ் இப்படிதானே டசன் கணக்கில் வாங்கி அனுப்பினீங்க. பணம் அங்க, கடன் இங்க. என் அக்கா பேத்தி ஜானாவுக்கு வருகிற வாரம் கல்யாணம். உனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாள். என்ன ஆசீர்வாதம் செய்யலான்னு தெரியலையே. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு ஆசீர்வாதம் பண்ண நீ எவ்வளவு பணம் அனுப்புறேன்னு நேரடியா கேக்குறதானே. எனக்கு எதுக்கு வங்கி ஒட்டியானோன்னு சொல்லி தம் பொன் வயத்து பேத்திக்கு கொடுத்த போது உங்க அம்மா கேட்டாளா? ஏன் எனக்கு கொடுத்தா அழிச்சு வளையல் பண்ணி போட்டுக்க மாட்டேனா? 30 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் மறக்குமா? உன் உடம்ப பாத்துக்கோ. இதற்கு கமலா அடித்த கமெண்ட் ஒரு வாக்குவாதத்தை துவக்கியதால் கடிதம் மேலே படிக்கப்படவில்லை. புரிந்ததா? ஏன் என் அம்மாவின் கடிதம் என்றாலே எனக்கு அலர்ஜி என்று? கமலாவும் நானும் தொடரின் 17வது கடுகு தாளிப்பு. கமலாவும் கின்னஸ் புத்தகமும். கின்னஸ் புத்தகம் எத்தனையோ வருடங்களாக பல உலக சாதனைகளை போட்டு வந்தாலும் சமீப காலமாகத்தான் தமிழ்நாட்டில் கின்னஸ் வெறி பிடித்திருக்கிறது. அதில் தங்கள் பெயர் இடம்பெற வேண்டும் என்று யார் யாரோ என்னென்னமோ செய்கிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இப்படி ஒரு குறிப்பு வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர்களில் அதிகம் பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள்தான் என்று ஒரு புதிய சாதனையும் அதில் இடம்பெறக்கூடும். போகட்டும். ஆனால் அதில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கிய பெயர் இருக்காது. அது என் அருமை மனைவி கமலாவின் பெயர்தான். கமலா எத்தனையோ சாதனைகளை புரிந்திருக்கிறாள், புரிந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு இருக்கும் திறமையில் பிற்காலத்திலும் புரிவாள் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை. ஆமா, நிறைய சாதனை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே, ஏன் இதுவரை கமலாவின் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறல என்றுதானே கேட்கிறீர்கள்? அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. 1, கமலாவின் தன்னடக்கம். 2, எனக்கு என் மானத்தை கப்பலேற்ற விருப்பமில்லை. இருந்தாலும் இத்தனை சாதனைகளை செய்திருக்கும் கமலாவை பற்றியும் அவளது சாதனைகளை பற்றியும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைத்து வைப்பது அவளுக்கு நான் இழைக்கும் கொடுமை, அநீதி என்ற காரணத்தால் இப்போது தெரிவிக்க முன்வந்துள்ளேன். உங்களை போல அசமஞ்சம் கிடையாது. எத்தனை தடவை படிச்சு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எவ்வளவுதான் நான் கழுதையா கத்தினாலும் உங்க மண்டையில ஏறாது. என் தலையெழுத்து, நான் அனுபவிக்கிறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களை என் தலையில கட்டினாலே உங்க அம்மா, அவளைத்தான் சொல்லணும் என்று இதுவரை 1,00,000 தடவை கமலா சொல்லி இருப்பாள். இதை நீங்கள் கேட்பதற்குள் இன்னும் ஒரு 100 முறை சொல்லியிருப்பாள். இத்தனை தடவை சொன்ன போதும் ஒரு தடவை கூட ஒரு வார்த்தை மாற்றி சொன்னதில்லை. தவறிப்போய் கூட கழுதையாக கத்தினாலும் என்பதை உங்கள் களிமண் மண்டையில் ஏறாது என்று சொன்னதில்லை. எவ்வளவு கோபமாக கத்தினாலும் என் தலையில கட்டினாலே உங்க அம்மா, அவளைத்தான் சொல்லணும் என்றுதான் சொல்வாளே தவிர அவளைத்தான் கொல்லணும் என்று சொல்ல மாட்டாள். மாமியாரின் மீது அபார மரியாதை உண்டு கமலாவுக்கு. இப்படி தொடர்ந்து லட்சார்ச்சனை செய்ததற்கு நிச்சயம் கமலாவின் பெயர் கின்னஸில் இடம்பெற வேண்டும். இதை யாரும் அவர்களுக்கு தெரிவிக்காதீர்கள். லாபமில்லை. ஏனென்றால் கின்னஸில் எல்லாவற்றிற்கும் போலீஸ், ஐஜி போன்ற உயர் அதிகாரிகளின் சாட்சிகள் வேண்டும். கமலா என்னை திட்டும்போது ஐஜி தன் வேலையை விட்டு வந்து கணக்கெடுத்துக் கொண்டிருக்க முடியுமா? அல்லது இதற்கென்று ஒரு தனி ஐஜியை நியமிக்கும் அரசாங்கம்? அப்புறம் கமலாவிற்கு 4 பேர் எதிரே இருந்தால் என்னை திட்ட வராது. 25 வருட காலம் முகத்தை என்று வைத்துக்கொண்டு கோபமாகவே இருக்க முடியுமா? உங்களால் முடியாது. ஆனால் கமலாவால் முடியும். முடிந்திருக்கிறது.
25 வருஷத்திற்கு முன்பு என் அக்காவிற்கு பொங்கல் சமயத்தில் ஒரு 50 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணினேன். இப்படி பணத்தை வாரி எறையுங்கோ. இதுவரை உங்க அக்கா எச்ச கையால ஒரு காக்கா ஓட்டிருப்பாளா? இந்தாடி கமலா, இந்தா ஒரு 2 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்திருப்பாளா? ஆமா, என்னவோ ஒரு ரெட்டை வடம் செயின் கொடுத்துட்டா. ஊர்ல உலகத்துல கிடைக்காத சாமான் மாதிரி. துட்ட வீசி எறிஞ்சா ரெட்டை வடம் செயினை குப்பையா கொண்டு வந்து கொட்டுறதுக்கு நகை கடைங்க இருக்கு என்று சொல்லிவிட்டு முகத்தை என்று வைத்துக் கொண்டவள் இதுவரை அந்த கோபத்தை அப்படியே காப்பாற்றி வருகிறாள். அதிக நாள் அக்கா மீது கோபத்தின் அளவு குறையாமல் வைத்துக் கொண்டவர் என்ற முறையில் கமலாவின் பெயர் கின்னஸில் இடம்பெற்றே ஆக வேண்டும். ஒரு சமயம் நானே கின்னஸுக்கு எழுதி போட்டேன். அவர்கள் என்ன பதில் போட்டார்கள் தெரியுமா? இது ஒரு சாதனை என்று நாங்கள் ஏற்கத்தான் விரும்புகிறோம். ஒரே அளவில் கோபத்தை வைத்திருந்தார் என்கிறீர்கள். இதுவரை கோபத்தின் அளவை துல்லியமாக கண்டுபிடிக்கும் கோபமானி கருவி கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்த நூற்றாண்டில் நிச்சயம் கண்டுபிடிப்பார்கள் என்று நம்புகிறோம். அதன் பிறகுதான் இத்தகைய சாதனைகளை பரிசீலிக்க முடியும். உங்கள் அருமை மனைவி 1 நூற்றாண்டு முன்னதாகவே பிறந்து விட்டார் என்று எழுதியிருந்தார்கள். என்ன விஞ்ஞானிகள்! இதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு கம்ப்யூட்டர்களை கண்டுபிடிப்பதில் காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறார்களே. 3 லட்சம் புடவைகளுக்கு நர்சாட்சி பத்திரம் கொடுத்திருக்கிறாள் கமலா. நர்சாட்சி என்ற வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த புடவை சாயம் போயிடும். இது என்ன அசிங்கமா ஒரு தலைப்பு. இந்த பார்டர்ல எடை சரியா கோத்து வாங்கல. உடம்புல இவ்ளோ பெரிய பூவா போடுறது. கலர் காம்பினேஷனே நன்னா இல்ல. துணி ரொம்ப வெலவெலான்னு இருக்கு. தூளி கட்டுறதுக்கு தான் லாய்க்கு. இத போட்டா ஒரு எவர் சில்வர் ஸ்பூன் கூட எவனும் கொடுக்க மாட்டான் என்று பல்வேறு விதமாக புடவைகளை பற்றி அபிப்பிராயம் கூறியிருக்கிறாள். 3 லட்சம் புடவைகளை எடுத்து போட்டு காட்டிய புடவைக்காரர்களுக்கு அது தொழில். ஆனால் கமலாவிற்கு அது ஒரு பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கிற்காக மெய் வருத்தம் பாராது, நாக்கு வலியையும் பொருட்படுத்தாது இத்தனை புடவைகளை பற்றி அபிப்பிராயங்களை கூறியது சாதாரண சாதனையா? பட்டம், பதவி, பெயர், புகழ் எதையும் விரும்பாமல் கமலா பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகிறாள். காரணம், அவள் ஒரு கர்ம யோகி. கமலாவும் நானும் தொடரும்.